Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தெலுங்குல போன வருஷம் வெளியான அதர்வா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஜேர்னலிஸ்டோட வீட காட்டுறாங்க. இவர் பேரு வினோத் அப்படின்றது. இந்த வினோத காலி பண்றதுக்காக நிறைய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. இப்ப வீட்டுக்குள்ள போய் அந்த வினோத கொடூரமா அடிச்சு சாவடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது நடந்து சில நாட்கள் கழிச்சு வேற ஒரு நபரை காட்டுறாங்க. அவர் பைக்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க பைக்கை இடிச்சு தூக்கணும் அப்படின்ற மாதிரி பின்னாடி வேகமா வராங்க. எப்படியாவது தப்பிச்சிடலான்னு இந்த நபர் ட்ரை பண்றாரு. ஆனா இந்த கேங் இருக்கு பாத்தீங்களா, இந்த நபரையும் கொடூரமா சாவடிச்சிருது. இது நடந்து சில வாரம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு கர்ணா அப்படின்றது. பாயிண்ட் பிளாங்க்ல லாக் பண்ண மாதிரி தான் இந்த கேங் வச்சிருக்கு. இந்த இடத்துல வச்சுதான் ஹீரோ இவரோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாரு. இப்ப போலீஸ்க்கான செலக்ஷன் ப்ராசஸ்க்கு தான் வந்திருக்காரு. ஒவ்வொரு ஸ்டெப்பா முடிச்சிடுறாரு. இப்ப கடைசியில ரன்னிங்க வைக்கிறாங்க. இவரை ஈடு கொடுத்து ஓடிட்டு இருக்காரு. ஆனா ஓடிட்டு இருக்கும் போது இவருக்கு மூச்சு பயங்கரமா வாங்குது. இவரை பொறுத்த வரைக்கும் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும். இப்ப அந்த பஃப் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இதனால இவர் போலீஸ் ஆகாம ரிஜெக்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கிராமத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. என்னப்பா போலீஸ் ஆக போறேன்னு சுத்திட்டு இருந்த, இப்ப போச்சா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே சேர்ந்து இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாருன்னா, எப்படியாவது போலீஸ் ஆகணும், என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் தெரிஞ்ச அண்ணன் இந்த இடத்துக்கு வராரு. இவங்க கூட சேர்ந்த மாதிரி ட்ரிங்க்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த அண்ணன் தான் ஹீரோக்கு சில ஐடியாவை தராரு. போலீஸ்ல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல சில டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ரன்னிங்லாம் சுத்தமா தேவையே கிடையாது. அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்குள்ள நுழைஞ்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உதாரணத்துக்கு ஃபாரன்சிக் ஆபீசர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் சொல்றாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணா என்னன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கேத்த விஷயத்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மூலியமா அதுக்கான எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுறாரு. இவருக்கு வேலையும் கிடைச்சிருது. ஏற்கனவே கிண்டல் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்கள பதிலுக்கு வந்து இவரு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஜாலியா இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காரு. ஹீரோ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டா ரங்கான் ஒரு நபர் தான் இருப்பாரு. அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்த ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேரு சாரா அப்படின்றது. இப்ப சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, டீம்ல இருக்க ஆட்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஹீரோக்கு இன்னைக்கு தான் முத நாளா இருக்கும். முத நாளே கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்காரு. இதனால சீனியர் ரங்கா பயங்கரமா டென்ஷன் வருது. முத நாளே இப்படி லேட்டா வருவியா, இதுக்கப்புறம் கரெக்டா வந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டீம் கிட்ட பேசிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை எல்லாருக்கும் கை கொடுத்து அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஆனா சாரா இருக்காங்கல்ல, இவரை பெருசா கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சாரா எதையோ நினைச்சு சோகமா சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வேற ஒரு நபர் என்ன பண்றாருன்னா, ஹீரோக்கு என்னென்ன வேலை எல்லாம் பார்க்கணும் அப்படின்றத சொல்லி தராரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பயோமெட்ரிக் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் செக் பண்றது தான் வேலை போல. ஹீரோக்கு நானின்னு ஒருத்தர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. அவர்கிட்ட சாரா எதுக்காக அப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சாராவை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட மாட்டிருப்பாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் அடிக்கடி உங்ககிட்ட கோவமாலாம் பேசுவாரு. அதை நினைச்சுதான் இந்த மாதிரி சரக்குலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. மத்தபடி சாரா மேடம் நல்ல டைப் தான் அப்படின்ற மாதிரி இந்த நானியோ சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஆபீஸ்லயே தான் வேலை இருக்கு, நம்ம எப்பதான் வெளியே போவோம் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. சில வேலைக்கு மட்டும் தான் நம்ம வெளியே போற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வேலை எப்போ வரும் அப்படின்ற மாதிரி இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் நம்ம வெளியே போக போறோம்னு சொல்றாங்க. இதை கேட்டு இவர் செம்மையா சந்தோஷமாயிடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு நகை கடையில தான் கொள்ள அடிச்சிருக்காங்க போல. இப்போதைக்கு எஸ்ஐ மாரிமுத்து மட்டும் தான் வந்திருக்காரு. அங்க இருக்கவங்க கிட்ட விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவும் ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ அவரோட வேலையை மட்டும் பார்க்க மாட்டாரு. இது எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. சாரா அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, கால் பண்ணி திரும்பி பேச ஆரம்பிச்சிடுறாரு. இதனால இவங்களும் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. வெளியே வந்து ட்ரிங்க்லாம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டர் இந்த ஸ்பாட்டுக்கு வராரு. ஃபாரன்சிக் டீம்லாம் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி மாரிமுத்து கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. சாராவை பார்க்க முடியல, சாரா எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவை இந்த இடத்துக்கு வந்து சாரா ஒரு வேலைக்காக கொஞ்சம் தள்ளி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது சரி, நீ யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. நான் புதுசா சேர்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இவரை பத்தி சொல்லிட்டாரு. இப்ப மாரிமுத்து இருக்காரு பாத்தீங்களா, அவர் விசாரிச்ச எல்லா டீடைலையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. இந்த மாதிரி தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இல்ல சார், இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இல்ல, எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு நான் சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு, இந்த வழியா தான் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ சொல்றது தான் கரெக்டா இருக்கு அப்படின்றது இன்ஸ்பெக்டருக்கு புரியுது. அதுக்கேத்த மாதிரி விசாரணை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேர் சேர்ந்து தான் இந்த திருட்டு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. அந்த 2 பேரோட திங்ஸை விட்டு போயிருக்காங்க. அது மூலியமா அவங்க ஒரு நார்த் இந்தியன்னு தெரிய வருது. இந்த தப்பை பண்ணவங்க தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்குல்ல, அதனால பஸ் ஸ்டாப் எல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு.
அதே மாதிரி ரெகுலரா இந்த தப்பு பண்ற மாதிரி நார்த் இந்தியன்ஸ் இங்கே இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் தூக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. இப்ப போலீஸ்லாம் வந்து மொத்தமா ஆட்கள் எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ முத நாளே இன்ஸ்பெக்டருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காருல, இதனால ஒரு அண்ணன் பயங்கரமா பாராட்டுறாரு. அதே மாதிரி நானி முத நாள் வரும்போது ஒரு சின்ன கேஸ கூட சொதப்பலா பண்ணிருப்பாரு, அதெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் நார்த் இந்தியன் சம்பந்தப்பட்ட கேஸா இருக்கும். அந்த கேஸ பத்தி இவங்க பேசிட்டு இருக்கிறத ஹீரோவும் கவனிக்கிறாரு. இந்த கேஸோட அது சிங்க் ஆகுறது இவருக்கு தெரியுது. இப்போ உடனே இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுற எல்லாரையும் புடிச்சு வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, இவருக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு இவங்க 2 பேர் தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டரும் உறுதிப்படுத்திடுறாரு, அவனுங்க 2 பேர் தான் இந்த திருட்டை பண்ணிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் கேஸ முடிச்சிடுறாருல, மீடியா கிட்ட இதை பத்தி சொல்லிட்டாரு. ஃபாரன்சிக் டீம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ தானே அதுக்கு காரணம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா பாராட்டுறாங்க. மீடியால ஒரு பொண்ணு தான் பயங்கரமா கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் எட்டி பாக்குறாரு. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. ஹீரோயின் ஜூனியர் பொண்ணா இருப்பாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள லவ் பண்ணுவாரு. ப்ரொபோஸ் பண்றதுக்காக பின்னாடியே போறாரு. ஆனா ஒவ்வொரு நாளும் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்துட்டு இருக்காரு. ஸ்கூலே முடிக்கிற வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவங்க கிட்ட பேசாம தான் இருந்திருப்பாரு. இத பத்தி எல்லாம் நானி கிட்ட சொல்லிட்டாரு. நானியும் இப்பயாவது போய் பேசுன்னு சொல்லிட்டாரு. இப்பயும் பேசுறதுக்கு ஹீரோ ரொம்ப தயங்குறாரு. ஆனா இதுக்கு முன்னாடியே ஹீரோயினை மீட் பண்ணி நானி எல்லாம் பேசியிருப்பாரு. அதனால சகஜமா ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஈரினா உங்களை எங்கேயோ பாத்துருக்கனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன், நீங்க என்னோட ஜூனியரா இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா அப்படின்ற மாதிரி ஈரினே இவருக்கு கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க நிறைய கேஸ் விஷயமா பேட்டி எடுக்கிறதுக்கு வருவாங்க பாத்தீங்களா, இவங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு வரதுனால 2 பேருமே அடிக்கடி பேசிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இது மூலியமா இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது. ஈரினை பொறுத்த வரைக்கும் ஜோஷ்னின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சினிமா ஆக்ட்ரஸா இருப்பாங்க. ஹீரோவும் இப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டார்ல, அதனால ஜோஷ்னி கிட்ட போய் ஹீரோவெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவரோட பைக்ல நார்மலா ஏறி டிராவல்லாம் பண்றாங்க. ஹீரோவும் உள்ளுக்குள்ள பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஹீரோவோட கேங்ல நானின்னு ஒருத்தர் ஷார்ட் பிலிம்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன கதை அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. இவரும் ஷார்ட்டா கதையை சொல்லிடுறாரு. கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்த ஹீரோ மாதிரி தான் இருக்கணும், நான் ஹீரோவை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையா பாக்குறாரு. நீ தான் கரெக்டா இருப்ப அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்லிட்டாரு. ஆனா கிராமத்து பையன் மாதிரி இருக்குன்னு சொல்றாருல, இதனால ஹீரோ லைட்டா டென்ஷன் ஆயிட்டாரு. கிராமத்தை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் இலக்கரமா இருக்கா, மோடி கூட ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் தான் இப்ப பிஎம்ஆ மாறலையா, சிரஞ்சீவி, ரவி தேஜா, பிரபாஸ் எல்லாருமே ஒரு கிராமத்துல இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு பெரிய ஸ்டாரா மாறலையா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. மூச்சு விடாம இந்த டைலாக் எல்லாம் பேசியிருப்பாரு. அதனால சரக்க குடிச்சுக்கிறாரு. அது சரி, ஹீரோயின் யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நீ தான் உன் ஆளுகிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முதல்ல ப்ரப்போஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நடிக்க சொல்லுவோம்னு யோசிக்கிறாரு. என்ன விஷயமா வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் கேக்குறாங்க. இவரும் ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. ஆனா இவருக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்றதுன்னு தெரியல, பயமா வேற இருக்கு. நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறாரு. அந்த இடத்துக்குள்ளதான் நானி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன மச்சான் சொல்லிட்டேன்னு கேக்குறாரு. எங்கடா சொல்ல, வார்த்தையே வர மாட்டேங்குதுன்னு சொல்றாரு. நான் வேணா உனக்கு பதிலா வந்து பேசவா, பாத்ரூம்லயே உட்காந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி சரி நானே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி வெளியே வந்துடுறாரு. ஆனா இந்த டைம்ல ஈரினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசியிருக்காங்க போல. ரொம்ப நாள் கழிச்சு தான் ஜோஷ்னி என்கிட்ட பேசியிருக்கா, வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா, நம்ம 2 பேருமே சேர்ந்து போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு என்ன போலான்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. அவங்க பிளாட் இருக்கிற இடத்துக்கு 2 பேருமே வந்துடுறாங்க. கதவு திறந்திருக்கிறதுனால உள்ள வராங்க. பார்த்தா ஜோஷ்னியா அவங்களோட லவ்வரும் இறந்து போயிருக்காங்க. கண்ணால சுடப்பட்டு இறந்து போயிருக்காங்க. ஈரின் வேகமா ஃப்ரெண்ட் பிடிக்கிறதுக்கு போறாங்க. அவசரப்பட்டு தொட்டுறதீங்க, எல்லாமே எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. இப்ப போலீஸும் இந்த இடத்துக்கு வந்து விசாரணை எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜோஷ்னியை பொறுத்த வரைக்கும் ஆக்ட்ரஸ்ல, அதனால உடனே இந்த தகவல் காட்டுத்தீ மாதிரி எல்லா பக்கமும் பரவிடுது. இப்ப போலீஸ்ல பெரிய ஆபீசர்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல விசாரணை எல்லாம் முடிச்சிடுறாங்க. இப்ப மீடியாவை சந்திச்சு அந்த ஆபீசரும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஜோஷ்னியோட பாய் ஃப்ரெண்ட் பேரு சிவா அப்படின்றது, 2 பேருமே சேர்ந்து தான் இங்க ஸ்டே பண்ணிருக்காங்க. அடிக்கடி 2 பேருமே சண்டை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க இருக்கவங்க கிட்ட விசாரிச்சாங்கல்ல, அது மூலியமா தான் அவங்க 2 பேருமே சண்டை போடுறத பத்தி எல்லாம் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். சிவாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நடிக்கிறது சுத்தமா பிடிக்கல, அதுக்கு அவாய்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காரு. அதை மீறியும் நடிச்சதுனால கோவத்துல அவங்களை ஷூட் பண்ணி இவரும் தற்கொலை பண்ணி இறந்திருக்காரு. இதுதான் கேஸ் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லி முடிச்சிடுறாரு. ஆனா மீடியாட்கள் இதை விட மாட்டாங்க. இந்த ஜோஷ்னிக்கும் வேற ஒரு ஆக்டருக்கும் அஃபேர்லாம் போயிருக்கு. இது தெரிஞ்சுதான் சிவா இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காங்க. ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. கண்டிப்பா ஜோஷ்னிக்கும் சிவாக்கும் சண்டைலாம் இருந்திருக்காது, சிவா கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மேடம் நாங்க விசாரிச்சாச்சு, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஹீரோவும் நானியும் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் சொல்ற மோட்டிவ் கரெக்டா தான் இருக்கு, நீ எதனால இப்படிலாம் இருக்காதுன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஜோஷ்னியை பொறுத்த வரைக்கும் ஆக்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க, நார்மலா இவரோட லவ்வரா மட்டும் தான் இருந்திருப்பாங்க. ஆனா சிவா இருக்கார்ல, ஷார்ட் பிலிம்ல எனக்காக ஆக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் ரொம்ப வற்புறுத்துறதுனால தான் ஆக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சம்மதிச்சிருப்பாங்க.
அப்படி ஆக்ட் பண்ணி தான் சினிமா வாய்ப்பு கிடைச்சிருக்கும், நீ பண்ணு, எனக்கும் டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சிட்டா நம்ம 2 பேர் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்படி ஆக்டிங்க்கு சப்போர்ட் பண்ணவர் எப்படி எதிர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோ 2 பேருமே சண்டை போட்டுருக்காங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கான காரணத்தையும் ஹீரோயின் சொல்றாங்க. அதாவது மெத்தட் ஆக்டிங்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதாவது மத்தவங்க முன்னாடி சண்டை போடுற மாதிரி நடிக்க முடியுதா, அவங்க எப்படி நம்புறாங்களா இல்லையான்னு பாக்கிறதுக்காக இவங்க அடிக்கடி இப்பெல்லாம் நடிப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க நடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஏன் முன்னாடியே பல வாட்டி நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிவா இந்த கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஆக்டரை பாக்கிறதுக்காக வந்திருக்காரு. இந்த ஆக்டரையும் ஜோஸ்னியும் சம்பந்தப்படுத்தி தான் நிறைய மீடியாட்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. உங்க 2 பேருக்குள்ள பழக்கம் எப்படின்னு கேக்குறாரு. சேர்ந்து 2 படம் நடிச்சிருக்கோம், அவ்வளவுதான் எங்களுக்குள்ள பழக்கம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இதனால இன்ஸ்பெக்டரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இந்த ஆக்டர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ஆக்டரும் ஜோஸ்னியும் டைலாக் எல்லாம் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. படத்துல நம்ம ரொமான்ஸ் பண்றதை ரசிக்கிறாங்க, நிஜத்துல ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தப்பாலாம் டச் பண்றாரு. நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்களும் கோவமா கிளம்பி இருப்பாங்க. இத பத்தி தான் இந்த இடத்துல யோசிச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் நைட்டு வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இவரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இவரால தூங்க முடியல, சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாரு. இப்ப ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த இடத்த செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்துடுறாரு. போலீஸ் வெளியே லாக்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, அதை மீறியே இவங்க உள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஏதாவது ஒரு சின்ன க்ளூவாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஈர தேடி பார்க்கறாரு. அப்பதான் ஒரு இடத்துல ஒரு மோதிரத்தை ஒளிச்சு வச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. ப்ரொபோஸ் பண்றதுக்கு மோதிரம் தருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சிவா தான் வாங்கி ஒளிச்சு வச்சிருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இங்க இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் இருக்க மாட்டாங்க, இவங்க இருக்காங்கல்ல, உள்ள இருந்து நீங்க எடுத்ததை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு கேஸ்ல ஹெல்ப் பண்ணதுனால இவங்களும் காட்டலாம்னு நினைக்கிறாங்க. சிவா கிட்ட இருந்து எடுத்த பொருளை மட்டும் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்க இருக்க கான்ஸ்டபிளும் எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் நகை கடை பில் இருக்கு, எப்போ வாங்கியிருக்காரு அப்படின்றதெல்லாம் இவர் செக் பண்ணிடுறாரு. அதை போட்டோ வேற எடுக்கிறாரு. போட்டோ எல்லாம் எடுத்து எங்களை மாட்டி விட பாக்குறியாப்பா, டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிளும் டெலீட் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோ வெளியே வந்து ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிக்கிறது. என்னதான் டெலீட் பண்ணியிருந்தாலும் ரீசைக்கிள் பின்ல இருக்கும்ல, அது மூலியமா அந்த போட்டோவை எடுத்துடுறாரு. கண்டிப்பா சிவா இந்த கொலையை பண்ணலன்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்ற அப்படின்ற மாதிரி நானி கேட்கிறாரு. போலீஸோட ரிப்போர்ட் படி 11:30 தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் 11:23 தான் கீழே பைக்கே நிறுத்திருப்பாரு. அவர் எப்படியும் அவரோட பிளாட்டுக்கு போறதுக்கே 4 நிமிஷம் ஆயிருக்கும். அதுவும் ரொம்ப கேஷுவலா பிளாட்டுக்கு போறாரு. பிளாட்டுக்கு போனவர் முதல்ல அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் அந்த மோதிரத்தை ஒளிச்சு வச்சிருக்காரு. அவர் சர்ப்ரைஸ் பண்ணுவாரா இல்ல கொலை பண்ணுவாரா? கண்டிப்பா இவரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அந்த டைம் வேற யாரோ ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, இவங்க 2 பேரையும் கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. ஆனா கொலை பண்ணவன் ரொம்ப தெளிவானவன், ஃபிங்கர் பிரிண்ட் மாட்டவே இல்ல, சிவா மேல பழி போற மாதிரி பக்காவா செட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சிவா கையில இருந்த கன்னுல சைலன்சர் ஃபிட் பண்ணிருக்கோம், அதனால தான் பக்கத்துல இருக்க யாருக்குமே கன் ஷாட் சவுண்ட் கேட்கல. சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவன் எதுக்காக சைலன்சர் எல்லாம் மாட்ட போறான்? அதனால கண்டிப்பா சிவா இந்த விஷயத்த பண்ணல, வேற யாரோ தான் 2 பேரையும் கொலை பண்ணிருக்காங்க, சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி சிவாவோட பேரண்ட்ஸை பாக்கிறதுக்காக வந்துடுறாங்க. சிவா கடைசியா அவங்க கிட்ட என்ன பேசினா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த இடத்துல பேரண்ட்ஸும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிவா ஜோஷ்னியை லவ் பண்றாரு பாத்தீங்களா, அதை பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. நான் இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போய் பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க தான் வழி அனுப்பி வச்சிருப்பாங்க. சிவா ஒரு பிளாட்ல இருந்தாரு பாத்தீங்களா, அந்த பிளாட்ல தேடி பார்க்கலாம் அப்படின்னு தேடி பார்த்திருப்பாங்க. பெருசா எதுவும் கிடைக்கல. இவங்க பேசிக்கிட்டே நடக்கும் போது மாரிமுத்து இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க நேத்து ஸ்டேஷனுக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சது மட்டும் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு மேல் இடத்துல உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. இதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் பண்ணாம இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சாரி சார் அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்க டீ கடையில உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோக்கு பின்னாடி 2 பசங்க உட்காந்து இருக்காங்க. அவங்க ஜோஷ்னியோட வீடியோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா நடிப்பா, நல்லா டான்ஸும் ஆடுவா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவர் ஒரு வாட்டி போனாரு பாத்தீங்களா, அப்ப டான்ஸுக்கான ஷூட்டிங் தான் நடந்திருக்கும். அதை பத்தி இவரும் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பாட்டு வர மாதிரியே இந்த இடத்துல நமக்கு காட்டாங்க. இந்த கேப்ல தான் கேரவன்ல வச்சும் பேசியிருப்பாங்க. ஹீரோக்கு பெருசா எந்த ஒரு க்ளூவும் மாட்ட மாட்டேங்குது. பக்கத்துலயே ஒரு சாமி போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஒரு சின்ன க்ளூவாது என்னோட கண்ணுல படுற மாதிரி பண்ணுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப வீட்டுல உட்காந்து இவர் டிவி பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஆக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் ஒரு சேனலுக்கு பேட்டி மாதிரி தந்துட்டு இருக்காரு. அது என்ன சார், உங்க கூட நடிக்கிற பொண்ணுங்களா இறந்து போயிட்டு இருக்காங்க, இப்ப ஜோஷ்னி இறந்து போயிருக்காங்க, இதுக்கு முன்னாடி மீரான்னு ஒருத்தங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? மீரா பாய் ஃப்ரெண்டு கூட ஏற்பட்ட பிரச்சனையினால இறந்து போனா, ஜோஷ்னி எப்படி இறந்து போனான்னு உங்களுக்கும் தெரியும், இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் நல்லா ஈர கவனிச்சு வச்சுக்கிறாரு. இவர்கிட்ட விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த ஆக்டரை சுத்தி ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. இவங்க 2 பேரையுமே அவருக்கு பக்கத்துல கூட சேர்க்க மாட்டாங்க. சரி வீட்டுல வச்சு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் வந்துடுறாரு. நேரடியா உள்ள போக முடியாதுல்ல, அதனால பக்கத்துல இருக்க லேடி கிட்ட பேச்ச கொடுக்குறாரு. கதை சொல்றதுக்காக ட்ரை பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க 2 பேருமே ஆமான்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. எங்க போனா சார் கிட்ட ஃப்ரீயா பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
அவர் எப்பவுமே நைட் இந்த பாருக்கு போவாரு, அங்க போங்க ஓகே ஆயிடும்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் தாங்கன்னு கேக்குறாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவரு நைட்டு நேரம் சில் பண்றதுக்காக ஒரு பாருக்கு வந்திருக்காரு. ஹீரோவோட டீம்ல சாரான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, சாராவை போய் செடியூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப சாரா இருக்காங்கல்ல, அவருக்கு பக்கத்துல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. நார்மலா பேச்செல்லாம் கொடுக்குறாங்க. அவரும் ரொம்ப க்ளோஸா சாரா கிட்ட பேசிட்டு இருக்காரு. சாரா ஒரு ட்ரிங்க் அவர்கிட்ட தராங்க. அந்த ட்ரிங்க்ல ஆல்ரெடி ஒன்னு கலந்திருப்பாங்க. இத மட்டும் குடிச்சானா உண்மையை மட்டும் தான் பேசுவான் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. இப்ப அவர் போதையில இருக்காரு. போதையில இருக்கும் போதே வெளியே கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோவும் லாக் பண்ணி விசாரிக்கிறாரு. நீ தானே ஜோஸ்னியை கொலை பண்ண, உண்மையை ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் எதுக்கு கொலை பண்ண போறேன், நான்லாம் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் உண்மையை தான் சொல்றான் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து சாராவும் சொல்றாங்க. இதனால ஹீரோவும் அந்த ஆக்டர் அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறாரு. ஆனா இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இந்த விஷயத்தெல்லாம் கேப்சர் பண்ணிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ரங்காவை பாக்கிறதுக்காக வந்துடுறாரு. ரங்காவும் ஹீரோவை கூப்பிட்டு பேசுறாரு. நீ எதுக்காக இத பத்தி எல்லாம் விசாரிச்சிட்டு இருக்க, எதுக்காக அவனை மிரட்டனன்னு கேக்குறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, பத்ததுக்கு ஸ்டேஷனுக்கு வந்து சிவாவோட எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துருக்கான் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால ஹீரோ இருக்கார்ல, லைட்டா இன்ஸ்பெக்டரை முறைக்கிறாரு. இப்ப ரங்காவும் 5 மாசம் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. என்னால் தானே உனக்கு சஸ்பென்ஷன் கிடைச்சது, சாரின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உனக்காக மட்டும் இந்த கேஸை நான் கையில எடுக்கல, சிவா நல்லவன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு நல்லவனை எல்லாருமே சேர்ந்து கெட்டவன் சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது, இதனால நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை சொல்றாரு. இப்பதான் ஹீரோக்கு என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா ஒரு குற்றம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. என் அப்பா அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு இவர் எவ்வளவோ சொல்லியிருப்பாரு. ஆனா கேட்காம அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. அந்த தப்ப வேற ஒருத்தர் பண்ணிருப்பாரு. ஆனா அப்பா தேவையில்லாம மாட்டிருப்பாரு. தேவையில்லாம ஜெயில இருந்துட்டு வந்ததுனால சூசைட் பண்ணி இறந்திருப்பாரு. இதை நினைச்சு ஹீரோ ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணிருப்பாரு. இதனால தான் போலீஸா மாறணும்ன்ற மாதிரியே ஆசைப்பட்டிருப்பாரு. ஹீரோயின் அன்னைக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கொஞ்ச நாளாவே ஜோஸ்னி என்கிட்ட பேசல, இன்னைக்கு தான் பேசுறதுக்காக வர சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எதனால கொஞ்ச நாள் பேசல, ஏதாவது பிரச்சனையான்றதை விசாரிக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. அதனால அசிஸ்டன்ட் பையன் கிட்ட பேசி பார்த்திருப்பாரு. ஆமா சார், கடைசி 1 மாசமாவே மேடம் கொஞ்சம் அப்செட்டா தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் பையன் சொல்லியிருப்பான். ஏன் அப்செட்டா இருந்திருக்கான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் கால் லாகலாம் செக் பண்றாரு. ஆக்டர் கால், ப்ரொடியூசர் கால், ஃப்ரெண்டு கால் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறாரு. தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கான்னு செக் பண்றாரு. ஒரு நம்பர் கிடைக்குது. அந்த நம்பருக்கு இவங்க கால் பண்ணி பாக்குறாங்க. கர்நாடகா மொழியில தான் வருது. சோ கர்நாடகா நம்பர்ன்றதை இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருது. அனுப்புனது வந்ததுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. தெரியாம ஒரு அக்கவுண்ட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் போயிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இந்த அக்கவுண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. கர்நாடகா அக்கவுண்ட் தெரிய வருது. அதோட டீடைல் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தெரிஞ்சவங்க கிட்ட கேக்குறாங்க. அவரை ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. கர்நாடகால இருக்க அந்த அட்ரஸ்க்கு வந்து விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் நானியும் வந்து விசாரிக்கிறாங்க. அவன் எங்க கூட தான் சேர்ந்து இருந்தான், ஆனா ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவரை சொல்லிட்டாரு. எங்கன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரோட போட்டோ இவங்க கிட்ட இருக்கு. எல்லார்கிட்டயும் போட்டோ காமிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்களால சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியல. இது வேலைக்காவது மச்சான், கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நானி சொல்றாரு. ஹீரோவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப 2 பேருமே பஸ் பிடிச்சி கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் பஸ் ஸ்டாப்ல பொருள்லாம் ஒருத்தர் வித்துட்டு இருக்காரு. அந்த விக்கிற நபர் தான் இவங்க தேடிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து அந்த நபரை லாக் பண்ணிடுறாரு. எதுக்காகடா 10 லட்சம் ரூபாய் வாங்கினேன் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார், அந்த அக்கௌண்ட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, ஒரு 500 ரூபாய் தந்து ஓபன் பண்ணி தர சொன்னாங்க, அதனால தான் தந்தேன் அப்படின்னு சொல்றாரு. கேப் போட்டு ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அக்கௌண்ட்டை மட்டும் ஓபன் பண்ணி தா, உனக்கு ஒரு 500 ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவர்கிட்ட தந்திருப்பாரு. 500 ரூபாய் தந்தா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தருவியா அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. சார், நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது அவன் வெளியே தான் இருந்தான், அப்படி வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டாரு. அதனால ஹீரோ இருக்கார்ல, அங்க இருக்க சிசிடிவியை செக் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இப்ப தெரிஞ்ச நபர் மூலியமா அந்த சிசிடிவியை இவரும் செக் பண்ணி பாக்குறாரு. அவன் திரும்பி இருக்க மாதிரி இருக்கு. முகம் இவருக்கு கிளியரா தெரியல. ஆனா அவனுக்கு எதிர ஒரு டிவி சேனல் பேட்டி மாதிரி எடுத்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அது ஹீரோயினோட டிவி சேனலா இருக்கும். ஹீரோயின் கிட்ட இது சம்பந்தமா பேசுறாரு. நீ சேனலுக்கு போ, நான் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் உடனே அந்த சேனலுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம பாக்குறாரு. ஆங்கர் லேடி பேசிட்டு இருக்கும் போது அந்த நபர் பின்னாடி நின்னுட்டு இருக்கான். அவனோட ஃபேஸ் தெளிவா இவங்களுக்கு தெரியுது. இவங்களும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு அதே மாதிரி அவங்க 2 பேரோட சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் அனுப்பி வச்சிடுறாரு. யாருக்காவது தெரியுமான்னு பார்த்து சொல்றாரு. எல்லாருமே தெரியல தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. யாருக்குமே தெரியலையா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. ஏற்கனவே குற்றம் பண்ணவன் தான் இந்த விஷயத்த பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோ இந்த ஆபீஸ்க்கே வரக்கூடாது, ஆனா ரங்காக்கு தெரியாம வந்திருக்காரு. இவன் போட்டோ வச்சு குற்றவாளிங்க லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற பையனும் பாஸ் நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்கான். இப்ப ரங்கா இருக்காரு பாத்தீங்களா, எதர்ச்சியா இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த பாத்துடுறாரு. என்கிட்ட பர்மிஷன் வாங்காம இந்த வேலை எல்லாம் பாப்பியா அப்படின்ற மாதிரி அந்த பையன் மேல கோவப்படுறாரு. முதல்ல கட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதே சமயம் ஹீரோவை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இந்த கேஸை விடுன்னு சொன்னல, கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு,
சார் நான் பண்ணது தப்புன்னு கூட திட்டுங்க, இந்த கேஸை மட்டும் விட சொல்லாதீங்க, நான் கண்டிப்பா குற்றவாளியை பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஜோஷ்னியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்கள யாருக்காவது தெரியுதா பாப்போன்ற மாதிரி இவரும் போட்டோவை காட்டுறாரு. எல்லாருமே தெரியலன்னு சொல்றாங்க. சரி கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இவரும் திரும்பி வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. எல்லாருமே தெரியலன்னு நார்மலா சொல்லியிருப்பாங்க, ஆனா ஒருத்த மட்டும் தயங்கி தெரியலன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இவங்க கேரவன்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஷூட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவன் தான் கூப்பிட்டுருப்பான். அவன் கண்டிப்பா ஏதோ மறைக்கிறான் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப திரும்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க இருந்து அவன் எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அவன் கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அவன் வீடு எங்கன்ற மாதிரி ஈரவும் விசாரிச்சுக்கிறாரு. அது மூலியமா அந்த இடத்துக்கு வந்து ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாரு. இவங்க அந்த அசிஸ்டன்ட் பையனை தானே தேடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த கேப் போட்ட மர்ம நபரே ஈரோட கண்ணில் பட்டுறான். ஈரோவா வேகமா லாக் பண்ணிடுறாரு. எதுக்காகடா இந்த கொலையை பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவருக்கான் பாத்தீங்களா, ஈரோவை தள்ளி விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஈரோவும் வெறித்தனமா துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா ஈரோ ரொம்ப வேகமா ஓடினா வீசிங் ப்ராப்ளம் வந்துடும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் வந்து இவர் கீழே விழுந்துடுறாரு. அந்த கேப்ல அவனும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். ஃப்ரெண்டு தான் வந்து காப்பாத்திருப்பாரு. நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஒரு கவுன்சிலர் வீட்டுல திருட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தகவல் கிடைக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸை இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது மூலியமா ஒரு ஐடியா ஹீரோக்கு தோணுது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ல அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கணும்னு யோசிக்கிறாரு. போலீஸ் என்ன பண்றாங்கன்னா இவங்க 3 பேரையும் லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் இவங்க 3 பேர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. சத்தியமா இந்த திருட்டை நாங்க பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே சொல்றாங்க. நான் தான் வேணும்ட்டே உங்களை மாட்ட வச்சேன். இந்த கிரைம்ல இல்ல, இதை விட பெரிய கிரைம்ல கூட மாட்ட வைக்க முடியும். அதனால ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கும் ஜோஷ்னியோட சாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் இந்த 3 பசங்களும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 பசங்களுமே ஆக்டர்ஸ்க்கு ஹெல்ப்பர் வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பெருசா இவங்களுக்கு காசுலாம் கிடைக்காது. பெருசா காசு பார்க்கணும்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சீக்கிரட்டா உங்களை வீடியோ எடுத்தா என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா வந்திருக்கும். இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த 3 பேர்ல ஒருத்தன் என்ன பண்றான்னா கேரவன்குள்ள வந்துடுறான். சுவிட்ச் போர்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு சீக்ரெட் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிடுறான். ஒரு ஆக்ட்ரஸ் தான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்றதுக்காக வராங்க. அது எல்லாமே இவங்களதுல பதிவாயிருது. இவங்களும் ஃபேக் அட்ரஸை யூஸ் பண்ணி ஒரு சிம்மை வாங்கிடுவாங்க. அந்த சிம்ம மூலியமா அந்த ஆக்ட்ரஸை மிரட்டலாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோலாம் லீக் பண்ணிடாதீங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. 10 லட்ச ரூபாயை இந்த அக்கௌண்ட்ல போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டை ஃபேக்கா கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் 500 ரூபா கொடுத்து ஃபேக்கா அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஜோஷ்னியும் நாங்க மிரட்டணும், ஆனா ஜோஷ்னி கிட்ட காசு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம்லாம் நடந்துருச்சு. ஜோஷ்னியோட சாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. இவங்க இல்லைன்னா வேற யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு கான்ஸ்டபிள் ஒரு குற்றவாளியை கூட்டு வந்துட்டு இருக்காரு. சார் நான் திருடல, எனக்கு பக்கத்துல இருந்தவன் தான் திருடுனா, அவனை விட்டுட்டு என்ன ஏன் சார் பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்கிற ஹீரோக்கும் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம எதுக்காக ஜோஷ்னியை யார் கொலை பண்ணாங்கன்ற ஆங்கிள்லயே யோசிச்சுட்டு இருக்கோம், சிவாவை யார் கொலை பண்ணாங்கன்ற ஆங்கிள் யோசிச்சா நமக்கு ஏதாவது தெரிய வரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. சிவாவை பத்தி இப்ப நல்லா தேட ஆரம்பிக்கிறாரு. சிவா இருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப கூலா தான் அவரோட பிளாட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. பைக்கு சாவி இருக்கு பாத்தீங்களா, அதை கையில சுத்திக்கிட்டே தான் வருவாரு. ஆனா அந்த பைக்கு சாவி எவிடன்ஸ்ல கிடைச்சிருக்காது. இது மட்டும் எப்படி மிஸ் ஆகும், போலீஸ் தான் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நேரா இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அது எப்படி சார் சாவி மட்டும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கிடைக்கலனா கிடைக்கலதான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஈர என்ன சொல்றாருன்னா, அந்த சாவியில ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருந்திருக்கு, அந்த சாவியை நீங்க மறைக்கிறீங்கன்னா நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எங்க வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. அதனால ஈரவும் அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஏதோ ஒரு பெரிய கிரைம்க்கு பின்னாடி இந்த இன்ஸ்பெக்டரும் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு யோசிச்சுக்கிட்டே தான் ஹீரோ கிளம்பிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு கும்பல் ஹீரோவை லாக் பண்ணிருது. இதான் படத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. கன் பாயிண்ட்ல ஹீரோவை லாக் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, ஆனா ஹீரோ தடுத்து அந்த கேங்ல இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. அந்த கேங்ல ஒருத்தன் ஹெட் மாதிரி இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஹெட்டோட போன் அடிக்குது. இவரும் போன் அட்டெண்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எதிர பேசுறது வேற யாரும் இல்ல, மாரிமுத்து தான் பேசுறாரு. மாரிமுத்து தான் இதுக்கெல்லாம் காரணம்ன்றது இவருக்கு புரிஞ்சிருது. இப்ப மாரிமுத்து ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடுறாரு. அவர்கிட்ட இருந்து உண்மையை வாங்கணும்னு யோசிக்கிறாங்க. அதனால சாரா இருக்காங்கல்ல, அந்த மருந்தை கலந்துடுறாங்க. இப்ப சரக்குல கலந்து மாரிமுத்த குடிக்க வச்சிடுறாங்க. எதுக்காக இதை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி மாரிமுத்து கிட்ட கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் இவர் சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு கார்ப்பரேட் முதலாளியை பத்தி சொல்லிட்டாரு. இவன் எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கெட்டதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். நிறைய போலீஸ் எம்எல்ஏவெல்லாம் கைக்குள்ள போட்டுதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருப்பான். அதுல ஒருத்தரா தான் இந்த மாரிமுத்தும் இருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு மீடியால பயங்கரமா ட்ரை பண்ணுவாரு. யார் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, இவர் உடனே காலி பண்ணிடுவாரு. அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்ல நடந்த கொலைலாம் இருக்கும். ஸ்டார்டிங்ல வினோத்னு ஒருத்தர் இறந்து போனாரு பாத்தீங்களா, அவர் சிவாவோட ஃப்ரெண்டா இருப்பாரு. சிவாவோட பைக் ரிப்பேர் ஆயிடும். மச்சான் இதை மட்டும் சரி பண்ணி வை அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கீயை தந்துட்டு சிவா கிளம்பி இருப்பாரு.
இந்த வினோத் இருக்கார்ல அந்த கார்ப்பரேட் முதலாளியை பத்தி நிறைய தகவல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதனால இவரை காலி பண்ணணும்னு நினைப்பாங்க. இது தெரிஞ்சு இவரும் கீழே இருக்க பென் டிரைவ்ல எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவாரு. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து மாட்டி அவங்க கையால இறந்து போயிருப்பாரு. இப்ப சிவா கிட்ட அந்த கீ வந்துருது இல்ல, உள்ள இருக்க பென் டிரைவ போட்டு பாக்குறாரு. அப்பதான் வினோத் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுலாம் இவருக்கு தெரிய வருது. இத போலீஸ் கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா தெரியாதனமா மாரிமுத்துக்கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. மாரிமுத்து நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா மாரிமுத்து இருக்காரு பாத்தீங்களா, இவன் கதையை முடிச்சிருங்கன்ற மாதிரி கால் பண்ணி சொல்றாரு. மாரிமுத்து போலீஸ்ன்றதுனால ஃபிங்கர் பிரிண்ட் வராம எப்படி கிரைம பண்ணும் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லி குத்துதான் அனுப்பி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி அவங்க பண்ணிருப்பாங்க. இப்ப மாரிமுத்து எல்லாத்தையும் சொல்லிடுறாருல, இது மூலியமா இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றது தெரிய வந்துருது. எப்படியோ பையன் மேல இருந்த தப்பெல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோனும் ஒரு கஃபேல வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏதோ சொல்ல வரீங்கன்னு தெரியுது, சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. இப்பயும் இவர் ஐ லவ் யூ சொல்றதுக்கு பயங்கரமா கஷ்டம்லாம் பட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட ஆட்கள் கிட்ட இருந்து இவருக்கு கால் வருது. வேலை வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை இங்கேயே விட்டுட்டு இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சாரா வீடு இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் வராரு. ஆட்கள்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. சாராவை கொலை பண்ணவன் ரொம்ப கொடூரமா கொலை பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா தலை இல்லாத முண்டமா தான் அவங்களோட பாடி கிடைச்சிருக்கும். அதே மாதிரி ஐ எம் கம்மிங் ஃபார் யூ அதர்வா அப்படின்ற மாதிரி கண்ணாடியில ரத்தத்தாலேயே எழுதி வச்சிருக்கான். ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்காரு. இதை யார் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நானி கேட்கிறாரு. ஹீரோவை எல்லாருமே கர்ணா கர்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா ஹீரோவோட உண்மையான பேரு அதர்வா போல. என்ன ஒருத்த மட்டும் தான் அதர்வான்னு கூப்பிடுவான் அப்படின்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு. யாரு என்ன நமக்கு காட்டாமையா அதர்வா 2ன்னு டைட்டில போட்டு முடிச்சிடுறாங்க. செகண்ட் பார்ட்ல இது கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி காமிச்சுதான் படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.